வணக்கம். இன்னைக்கு நம்ம நெக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதை யாரெல்லாம் பண்ணலாம்னா, கழுத்துல தசை பிடிப்பு இருக்கிறவங்க, கழுத்தை முழுசா திருப்ப முடியாம திரும்பும் போது வலி வரவங்க இதை அதிகமா பண்ணலாம். இதை பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சிம்பிளான சேர் இருந்தாலே போதும். இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கழுத்து மட்டும்தான் திரும்பணும், உடம்பு முழுசா திரும்பக்கூடாது. உங்களோட கழுத்தை ரைட் சைடு ஃபுல்லா இழுத்த மாதிரி திருப்பிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 செகண்ட் கழுத்து திரும்பி இருக்கும். ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்க கழுத்தோட லெஃப்ட் சைடு இருக்கிற தசை நல்லா இழுத்து கொடுத்து கழுத்தை ஃபுல்லா திருப்புறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். பெயின் குறையும். நம்ம இப்போ ரைட் சைடு பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடுக்கு பண்றது எப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பண்றதுக்கு கழுத்தை ஃபுல்லா லெஃப்ட் சைடு திருப்பிட்டு உங்க கையை வச்சு ஒரு ஜென்டிலான ஸ்ட்ரெச் கொடுங்க. இந்த ஸ்ட்ரெச் ஒரு 5 செகண்ட் இருக்கணும். ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இப்படி பண்றது மூலமா உங்களோட ரைட் சைடு கழுத்துல இருக்க தசைகள் இழுத்து கொடுத்து ஃபுல் ரேஞ்சு கிடைக்கும். வலி இல்லாம உங்க கழுத்தை திருப்ப முடியும். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ரைட் சைடு ஹேண்டை லெஃப்ட் சைடோட இயர் தொட்ட மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா ரைட் சைடு இழுக்கணும். ஒரு 5 செகண்ட் இப்படி இழுத்து பிடிச்சுக்கணும். தென் ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிடணும். இப்படி பண்ணும் போது நம்மளோட லெஃப்ட் சைடு ஷோல்டர் தூக்கக்கூடாது, அது இறங்கின மாதிரியே தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் சைடோட ஈரை தொட்ட மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா லெஃப்ட் சைடு இழுத்துக்கணும். இழுத்து இதே மாதிரி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும். தென் ரிலாக்ஸ் ஆயிட்டு இது பண்றப்போ அதே மாதிரி ரைட் சைடு ஷோல்டர் தூக்கக்கூடாது, கீழே இறங்கின மாதிரியே தான் இருக்கணும். இது பண்ற மூலமா லெஃப்ட் ஹேண்டு ரைட் நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி ஸ்ட்ரெச் ஆகிற மூலமா நெக்கோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 கையும் கோர்த்துட்டு தலையோட பின்பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு கையை வச்சு தலையை கீழ் நோக்கி அழுத்தணும். இதே மாதிரி ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா கழுத்தோட பேக் சைடு இருக்கிற மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகுறதுனால கழுத்தோட ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம கழுத்தோட முன்பகுதி எப்படி ஸ்ட்ரெச் பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்களோட கையை எடுத்து தாடிக்கு கீழே வச்சுட்டு கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கொண்டு போங்க. இப்படி கொண்டு போய் ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸ். இப்படி பண்றதுனால கழுத்தோட முன்பக்க மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி ஸ்ட்ரெச் ஆகுறதுனால கழுத்துக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும்.